ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியானமி சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 21. ஷோன் அவனோட பிரதர்ஸ் நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்கான். ஹே ஷோன், இது வருத்தப்படுறதுக்கான நேரம் இல்ல. என் பேரோட ஆர்மி எல்ஃப் வில்லேஜ்க்கு வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோ அது வரைக்கும் நீ நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்றான். இங்க ஹியூகோவோட ஆர்மி வந்துட்டு இருக்கு. அது போக ஹியூகோ சில எல்ஃப்ஸ் எல்லாம் வெட்டி கொண்டுட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஹைரன் வந்துட்டு அந்த ரீஇன்கார்னேஷனான 2 பேரை விசாரிச்சுட்டு இருக்கான். நீங்க தானே அந்த ஃபேமஸான அட்வென்ச்சரர்ஸ், நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். டீமன் லார்டோட கமாண்டரே ஒரு தடவை நீங்க தோக்கடிச்சிருக்கீங்களாமே, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹைரன் சொல்லவோ அதை நாங்க மட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவா சொல்றா. அவங்க லெவலுக்கு நான் இன்னும் பெருசா எதையுமே சாதிக்கல அப்படின்னு சொல்லி ஷோன் கொஞ்சம் வருத்தப்படவும் அதுக்கான டைம் வரப்போகுது அப்படின்னு கானா சொல்றா. சரி வாங்க நம்ம அந்த பேரியரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே போறாங்க. இந்த பேரியர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்குமா, கண்டிப்பா ஹியூகோவால இதை தாண்டி வர முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் ஒருத்தன் கேட்கவும், மனுஷங்க மாதிரியான லோ லைஃப் கிரீச்சரால இந்த பேரியரை உடைக்க முடியாது, வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அங்க இருக்கிற எல்ஃப் செலவும் அந்த அட்வென்ச்சரரும் அவனோட ஸ்வாட் எடுத்து வெட்டி பார்க்கறான். அவனோட அட்டாக் பவர்ஃபுல்லா இருந்துமே கூட அந்த பேரியருக்கு எதுவுமே ஆகல. இது ஒரு மேஜிக் ஸ்வாட் தானே அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், ஆமா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராகனை தோக்கடிச்சோம். அந்த டிராகன்ல இருந்து தான் இந்த ஸ்வாடையோ அவ வச்சிருக்கிற அந்த மேஜிக் ஸ்டாஃபையோ கிரியேட் பண்ணோம். பரவாயில்ல, இந்த பேரியர் உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் சொல்றான். ஒருவேளை அவங்களோட பிளான் பேரியரை அட்டாக் பண்றது இல்லாம உள்ளுக்குள்ள இருந்து அட்டாக் பண்றதா இருந்தா அப்படின்னு சொல்லி கானா கேட்கவும், ஆனா அவங்களால உள்ளுக்குள்ள இருந்து எப்படி அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் பொண்ணு கேட்கறா. உள்ளுக்குள்ள இருக்கிற எல்ஃப் யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி கானா கேட்கவும், அப்படின்னா எல்ஃப்ஸ்குள்ள ஒரு துரோகி இருக்கான்னு சொல்ல வரியா அப்படின்னு அவங்க கேட்கவோ, அப்படி சொல்ல வரல. ஒருவேளை அந்த ஹியூகோ எல்ஃப்ஸை பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி கானா கேட்கறா. நீங்களே பாத்தீங்கல்ல இந்த பேரியர் ரொம்பவும் ஸ்ட்ராங், அது போக மனுஷங்க மாதிரியான ஒரு லோ லைஃப் கிரீச்சர் கிட்டலாம் நாங்க பிரெயின் வாஷ் ஆக மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லவோ, ஹே ஷோன் இது டென்ஷன் ஆகிறதுக்கான நேரம் இல்ல, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்றான். சரி அவங்க எல்லாருமே இப்ப திரும்ப வில்லேஜ்க்கே போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அட்வென்ச்சரர் ஷோனை பத்தி கேட்டுட்டு இருக்கான். ஷோனும் சொல்ல வரலான்னு போறதுக்குள்ள பார்த்தா அந்த இடத்துல மிஸ் ஓக்கா நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் உங்களை கூட்டிட்டு போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அந்த எல்ஃப்ஸ் அனுப்பி வச்சுட்டு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ஓக்கா சொல்லவோ, ஹைரனும் அந்த எல்ஃபோ கிளம்புறாங்க. உங்ககிட்டயும் சேர்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நிப்பாட்டிட்டு, நாங்க எல்லாருமே வேறொரு உலகத்தை சேர்ந்தவங்க, இந்த உலகத்துல ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கோம். நாங்க இந்த இடத்துல ரீஇன்கார்னேஷன் ஆகும்போதே எங்களுக்கு நிறைய ஆல்ரெடி ஸ்கில் பாயிண்ட்ஸ் இருந்தது. மற்ற மனுஷங்களை விட அதனால தான் நாங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கோம். எங்க உலகத்துல வார் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்க உலகம் கொஞ்சம் அமைதியானதுன்னே சொல்லலாம். நாங்க எல்லாருமே எதுக்காக இந்த உலகத்துக்கு ரீஇன்கார்னேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு. வேற ஒரு உலகத்துல இருந்து ரீஇன்கார்னேஷன் ஆக்கப்பட்டவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே காட் எடுத்து காட்ஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த எல்ஃப் வில்லேஜ்ல ஒரு கதை இருக்கு. அந்த காட்ஸ் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவங்களோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஸ்ட்ராங்கா மாறுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எதிரியாதான் அந்த எல்ஃப்ஸ் பாக்குறாங்க. இது எல்லாமே பொய்ன்னு தான் நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கீழே தான் சோஃபியா வேலை பாக்குறா. அந்த சோஃபியா வேற யாரும் இல்ல, ஷோகோ தான். ஷோகோ எப்படிப்பட்ட கேரக்டர்னு உங்களுக்கே தெரியும். அவங்க ஹியூகோவை யூஸ் பண்ணி இந்த வார கிரியேட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டரோட பிளான் தான். ஹைரன், நீ தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஓகா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. இப்போ அவங்க பிளானை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்க. அவங்களால அந்த பேரியரை உடைக்க முடியலன்னா கண்டிப்பா அவங்க அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் வழியா தான் உள்ள வருவாங்க. சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிளை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்லவும், ஒருவேளை பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட எல்ஃப் ஆல்ரெடி உள்ள இருந்தா அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கானா கேட்கறா. பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட எல்ஃப் மட்டும் உள்ள இருந்துச்சுன்னா அவங்க பேரியரை ரொம்பவும் ஈஸியா உடைச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் பொண்ணு சொல்லவும், அப்படி மட்டும் நடந்தா உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஷோன் வருத்தப்படுறான். கைஸ், நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் சோஃபியாவை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஃபே கேட்கவும், ஓ யாரு அந்த ஷோகோவை தானே இப்ப எல்லாரும் சோஃபியான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் கேட்கவும், சோஃபியா கிட்ட மேஜிக் நாலிஃபிகேஷன் ஸ்கில் இருக்கு, அவளால எந்த ஒரு மேஜிக்கையும் தடுக்க முடியும். ஒரு அவ மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பேரியரை உடைச்சிட்டானா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அது போக இன்னும் சில ரீஇன்கார்னேஷன்ஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் என்னானாங்கன்னு தெரியல, அவங்களும் அந்த டீமன் லார்ட் சைடு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ஷோன் அவனோட ஃப்ரெண்டு கியோயாவை பத்தி கவலைப்படுறான். அவன் அந்த டீமன் லார்ட் ஆர்மியில இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவும், இந்த உலகம் அவனை எப்படி வேணாலும் மாத்திருக்கலாம், சோ அவனும் அந்த டீமன் லார்ட் ஆர்மியில இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கானா சொல்றா. ஆமா ஷினோபோ என்னன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லவும், ஹே ஆனா ஷினோபோவோட போன ஜென்ம கேரக்டர் பத்தி யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு காமெடி பீஸ், அவன்லாம் டீமன் லார்ட் ஆர்மியில இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை டீமன் லார்ட் ஆர்மியில இருந்தாங்கன்னா அதுக்கும் நம்ம தயாராவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றான். நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க. இந்த வார் வந்துட்டு எல்ஃப் வில்லேஜ்க்கும் அந்த எம்பரருக்கு தான். நம்ம இதுல ஜஸ்ட் ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம இதுல கஷ்டப்பட்டு போராடாததும் நம்ம விருப்பம் தான் அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்லவும், என்னதான் இது நம்ம பிரச்சனை இல்லைனாலும் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கோம். சோ கண்டிப்பா நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவோ, நீ ஜூலியஸ் மாதிரியே தான் பேசுற அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம போய் அந்த மேஜிக் சர்க்கிளை ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதுதான் நம்மளோட டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்றான். இப்போ அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. பேரியருக்குலாம் எதுவும் ஆகாது, நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மரத்து மேல இருந்து ஒரு எல்ஃப் சொல்லவோ, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சண்டை போடுற சவுண்ட் கேக்குது. எல்லாரும் அந்த இடத்துக்கு ஃபாஸ்டா ஓடி போய் பார்த்தா மேஜிக் சர்க்கிள் இருக்கிற இடத்துல புதுசா யாரோ ஒருத்தன் வந்திருக்கான். ஹே ஷோன், கானா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், உன்னோட ஆட்டிடியூட் வச்சு பார்க்கும்போது நீ ஷினோபு தானே எனக்கு தெரியுது, நீ எங்களோட எதிரியா ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கானா கேட்கவும், ஆக்சுவலி நான் உங்களோட
உங்களுக்கு ஃப்ரெண்ட் தான், டெக்னிக்கலி நான் இப்ப எதிரி டீம்ல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரி தான், ஆனாலும் என்ன யாரும் அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் சொல்லவோ, அப்ரைசல் பண்ணி பார்த்தா இவன் நிஞ்சா அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு, எல்லாரும் ஃபாஸ்டா அவனை அட்டாக் பண்றாங்க, ஆனாலுமே அவன் ரொம்பவும் ஈஸியா அசால்ட்டா தப்பிச்சிட்டு இருக்கான். இது நியாயமே இல்ல, எல்லாரும் ஒருத்தனை சேர்ந்து ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணீங்கன்னா எப்படி, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மேஜிக் சர்க்கிள்ல இருந்து கிளம்பிட்டு போகும்போது ஒரு ஸ்வாட தூக்கி போடுறான். ஷோன் அதை அப்ரைசல் பண்ணி பார்த்து எக்ஸ்ப்ளோரிங் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறான். எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்ப்ஸை காப்பாத்தலான்னு போறான். அதுக்குள்ள அந்த ஸ்வாட் வெடிச்சிருது. அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் இருந்த இடமே மொத்தமா இப்ப அழிஞ்சு போயிடுச்சு. அவங்களோட பிளானே அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் அழிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் சொல்றாங்க. இறந்து போய் கிடக்கிற எல்ப்ஸை ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷோன் போகவும், உன்னோட ஸ்ட்ரென்த் நீ வாருக்கு சேமிச்சு வைக்கணும், இப்போ அதை தேவையில்லாம யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹைரன் தடுக்கிறான். பார்த்தா அந்த எல்ப்ஸோட பேரியர் இப்ப மொத்தமா அழிஞ்சுகிட்டு இருக்கு. டீமன் லார்ட் கூட இருக்கிற அந்த ஜூலியஸை கொண்ட அந்த ஒயிட் கலர் பொண்ணு தான் இப்ப அந்த பேரியரையும் மொத்தமா அழிச்சிட்டு இருக்கா. இதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த பேரியரையே அவங்க மொத்தமா அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அட்டாக் பண்ண எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி வோகா சொல்றா. ஹியூகோ அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். கார்டு ரொம்பவும் நம்புறா. அந்த யூகா அப்படிங்கிற இவங்களோட ஃப்ரெண்டையுமே வந்துட்டு அந்த ஹியூகோ பிரெயின் வாஷ் பண்ணி வச்சு இப்ப அவங்களுக்கு எதிராக அவளை அட்டாக் பண்ண விடுதான். சர்ச்சாளுங்க எல்லாருமே யூகாவோட பேச்ச கேட்டு அந்த எல்ப்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்ஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்தா என்ன நடக்கும்ங்கறத நம்ம உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வோகா வந்துட்டு எல்லா எல்ப்ஸையும் அட்டாக் பண்ண சொல்ல ஆரம்பிக்கிறா. கிளாஸ் ரோஸ்டர் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஹியூகோக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா அவன் இந்த பேட்டில்ல இறந்து போயிருவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இறந்து போகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி வோகா சண்டைக்கு ரெடியா நிக்கிறா. ஹியூகோ மிஸ் வோகாவை அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். அப்ப மிஸ் வோகாவை மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவோ சோஃபியா வந்துட்டு தடுக்கிறா. சோஃபியா என் விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவ ஓரமா போயிருந்தா. மிஸ் வோகா கிரியேட் பண்ற சுழல்ல அவன் மாட்டிக்கிட்டான்னு பார்த்தா அவன் அந்த சுழலையே 2 துண்டா வெட்டி டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அவனோட ஸ்வாட வச்சு என்னோட வின் மேஜிக்கை வெட்டிட்டானா, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி மிஸ் யோகா யோசிக்கிறா. என்னதான் அவ வந்துட்டு பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ணாலுமே ஹியூகோ வந்துட்டு வேற லெவல்ல சண்டை போட்டு ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கிறான். பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டதுனால யோய்காமே வந்துட்டு மிஸ் வோகாவை அட்டாக் பண்ணி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கா. என்ன மிஸ் ஓகா, நான் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லானான்னு பாக்குறீங்களா? நீங்க என்னோட எல்லா ஸ்கில்ஸையுமே எடுத்தீங்க, நான் கிரேட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறினேன். நான் யாரெல்லாம் கொலை பண்றனோ அவங்களோட மேஜிக்கோ ஸ்கில் பாயிண்ட்ஸோ எனக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஹியூகோ நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறதுக்கு அப்ப எத்தனை பேரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி ஓகா கேட்கவும், ஓகாவோட கையில அவன் வெட்டியிருந்தான். யோய்காமே வந்துட்டு அவளை அட்டாக் பண்றா. டென்ஷனான மிஸ் ஓகா யோய்காவோட முதுகுலயே அம்பு விட்டுருதா. உடனே யோய்கா இறந்து போய் கீழே விழறா. என்ன மிஸ் ஓகா, நீங்க உங்க ஸ்டூடெண்ட்டையே கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹியூகோ கேட்கவும், இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும் ஹியூகோ அப்படின்னு சொல்லி மிஸ் ஓகா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் காலுக்கடியில ஒரு பேரியரை கிரியேட் பண்றா. இது எல்ஃப் வில்லேஜ் சுத்தி இருக்கிற பேரியர் மாதிரியே தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமானது. இதுக்கு உள்ள இருக்கிற காத்தெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு அவ சொல்லவோ, அவன் மூச்சு விட முடியாம இறந்து போற கண்டிஷன்ல இருக்கான். ஆனா டக்குன்னு சோஃபியா வந்து அவனை காப்பாத்திட்டு, இப்பவும் என்னோட உதவி தான் உனக்கு தேவைப்படுதுல அப்படிங்கவோ, உன் உதவிலாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹியூகோ சமாளிக்கிறான். உங்களோட ஆட்டோ இதோட முடிஞ்சது மிஸ் ஓகா அப்படின்னு சொல்லி ஓகாவை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஹியூகோ போறான். நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல டீச்சரா இருந்தேனா யாராச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஓகா கண்ண முடவு பார்த்தா, என்ன மன்னிச்சிருங்க மிஸ் ஓகா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷோன் ஜஸ்ட் மிஸ்ல வந்து ஹியூகோவை தடுக்கிறான். சார் பிரின்சஸ் லைனோ அந்த பார்ல இருக்கிறாரு, இப்ப அவர் ஹியூகோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கிரீன் கலர் ஹேர் வச்சு கொம்பு வச்சிருக்க ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோயினோட அந்த பழைய டைம் லைன்ல இந்த எபிசோட் ஃபுல்லாவே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஷோனோட டைம் லைன் மட்டும் தான் இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கும். அண்ட் இந்த எபிசோட்ல மிஸ் ஓகா வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வேற உலகத்துல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாரோட ஸ்கில் பாயிண்ட்ஸுமே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்பவோ பவர்ஃபுல்லா மாறுவாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறவங்க எல்லாருமே எல்ப்ஸோட எதிரிங்க தான் அப்படின்னு சொல்லி மிஸ் ஓகா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அப்படின்னா அதிக ஸ்கில் பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்களை கொண்டு அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸ் அவ்வளத்தையும் எடுத்துக்கிடுவாங்களா? அதனாலதான் மிஸ் ஓகா வந்துட்டு ஃபர்ஸ்டே அவங்க எல்லார்கிட்டயும் நீங்க யாரும் ஸ்கில்ஸ் அதிகமா டெவலப் பண்ணாதீங்க, அது ஆபத்துல தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. சோ அப்படின்னா நம்ம ஹீரோயின் அதிக ஸ்கில் பாயிண்ட்ஸ் டெவலப் பண்ணதுனால தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ஹீரோயினை கொண்டு அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸ் அவ்வளத்தையும் எடுத்துக்கிட்டாலா? புதுசா தலையில கொம்பு வச்சு கிரீன் ஹேர் வச்சிருக்கிறவன் யாரு, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.